நமச்சிவாய வாழ்க. நம்மளுடைய பல பதிவுகளை நம்ம சொல்லியிருப்போம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா குருநாதர். அந்த குருநாதர் எப்படி ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத சிவவாக்கியர் அவருடைய பாடல்களில் சொல்றார். என்ன? நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. என்ன சொல்றாருன்னா, நம்ம உலகத்துல நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? நான், நான், நீ, அது, அவன், அவள் அப்படின்ட்டு நம்ம என்ன பிரிச்சு பார்க்குறோம். ஆனா அப்படி பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பிரித்தல் அப்படிங்கிறது இந்த மனசினுடைய செயல்பாடு தான். நம்ம மனசு தான் இவன் வேறு, இவள் வேறு, இறைவன் வேறு, அந்த விலங்கினங்கள்லாம் வேறு, நான் வேற, இறைவன் வேறன்ட்டு இந்த மனசு தான் பிரித்து பார்க்குது. ஆனால் அப்படி கிடையாது. நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேததா, நீயும் கிடையாது நானும் கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது அந்த இறைவன் தான் அப்படின்ட்டு சித்தர் முதல் வார்த்தையிலே முதல் வரியிலே சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. இந்த வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோன் அப்படின்னா இறைவன் அர்த்தம். இறைவனும் அல்ல, குருவும் இல்லை. இறைவனுக்கும் குருவுக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை அப்படிங்கிறார். இதைத்தான் திருமூலர் என்ன சொன்னார்னா, குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படிங்கிறார். குரு தான் சிவம், குரு தான் இறைவன். அந்த குருநாதர் நமக்கு எப்படி அந்த பிறப்பெல்லாம் அறுக்கிறார் அதை சொல்றார். ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறங்கிற இந்த உடம்பு பிறக்கவும் பிறக்காது. அதாவது இந்த உடம்பு தான் பிறக்குது. ஆனா இந்த ஆன்மா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இந்த உடம்பை விட்டு ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள ஆன்மா ஒரு சிறைவாசம் மாதிரி. இந்த உடம்புக்குள்ள அந்த ஆன்மா சிறையில் எப்படி ஒரு கைதி அகப்பட்டு எல்லா தண்டனைகளும் அனுபவிக்கிறானோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இந்த ஆன்மாவானது இந்த உடம்புக்குள்ள போயிட்டு சித்திரவதைப்படுது. ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுது, நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவான கஷ்டங்கள் அந்த ஆன்மாவானது படுது. அப்போ இந்த ஆன்மாக்கள் இந்த உடம்பை விட்டு நீங்கி இறைவன் கிட்ட போகணும் அப்படின்ட்டு குருநாதர் என்ன பண்றாராம்? ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமேங்கிறார். அந்த பிரம்மோபதேசம் பண்றாரு, உபதேசம் பண்றார். எல்லாருமே குருநாதர் கிட்ட போயிட்டு அந்த உபதேசம் பண்ற மந்திரத்தை எல்லாம் அன்றாட ஜபம் பண்ணணும். கண்டிப்பா இறைநாமத்தை எல்லாருமே சொல்லணும். இறைநாமத்தை கண்டிப்பா ஸ்மரணம் பண்ணணும். அந்த இறைநாமம் தான் இந்த உடம்பை விட்டு இறைவன் கிட்ட சேர்றதுக்கான ஒரு பாலம் மாதிரி நமக்கு அமையுது. அந்த பாலத்தை கட்டித்தரவர் யாருன்னா குருநாதர் அப்படின்ட்டு சொல்லி சித்தர் அவர்கள் ஒரு குருநாதரனுடைய தேவையை இந்த பாடல மறைமுகமா நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நாமும் கண்டிப்பா ஒரு குருநாதரை தேடி அந்த இறை நாமத்தை உபதேசமா வாங்கிட்டு இறை நாமத்தை கண்டிப்பா நாமஸ்மரணம் பண்ணிட்டு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கி முக்தி அடைவோம். நற்றுணையாவது நமசிவாயவே.